வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்களும் மன எண்ணங்களும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னாக்க இன்றைக்கி எண்கள் எந்த அளவிற்கு வேலை செய்கிறது என்பதை இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்களை மட்டும் நம்ம வேலை செய்யலை அப்படின்றத விட நம்ம எண்ணங்கள் முதல்ல வலிமையாக இருக்கணும். ஜோதிட ரீதியாகவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக செய்யும்போது தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாக்கும், நமக்கு அந்த பரிகாரத்தின் மூலம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுதலின் பேரில் தான் நம்மளுக்கு அதில் அந்த பரிகாரத்தில் ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏதோ ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்ற அரை மனதோடு செய்வதால் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது, எந்த ஒரு காரியமும் பலனை கொடுக்காது. அப்போ இந்த எண்களை நம்ம எந்த மாதிரியாக நம்ம உபயோகப்படுத்தணும், எப்படி நம்ம மனதை ஒரு எண்ணங்களால் வலிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே நம்ம போடுறோம். ஒரு எண்களை நம்ம கரெக்டான முறையில் நம்ம பயன்படுத்தணும். இது நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் முதலிலே கொண்டு வரணும். இப்போ ஒரு வண்டி எண் எடுக்கிறோம், அந்த வண்டி எண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்ற மனதில் முதல்ல நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நம்பர்கள் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது நம்ம ஒரு ஆய்வாக நம்ம எடுத்து செய்யணும். இப்போ ஒரு ஜோசியர் சொல்லிட்டாக, ஒரு எண்கணிதம் பார்த்து அவர்களும் சொல்லிட்டாங்க, இப்போ ராஜநிலையில் பார்த்து நாங்கள் நம்பர்களை மாற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த நம்பர்களெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது அவங்க வாழ்வில் தான் தெரியும். இப்போ அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அந்த பயன்படுத்துகிற நம்பர் அவருக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை எப்போ மாற்றங்களை தருகிறது அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க தான் தெரிந்து கொள்ளணும். இந்த நம்பர் மாற்றின பிறகு இந்த மாதிரி இருக்குது, நல்ல மாற்றங்களாக இருக்கா இல்லை கெட்ட மாற்றங்களாக இருக்கா. இது வைப்ரேஷன் நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அனைத்துமே நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த எண்கள் இவர்களுக்கு வலிமையை தரும் என்பதை பார்த்து தான் உங்களுக்கு நம்பர்களை நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு அவசியம் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை தான் தரும். அப்போ ஏதோ ஒரு இவர் எடுத்து கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு என்னமோ ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த நம்பர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அதை செயல்படுத்தணும். இப்போ நம்ம நம்பர்களை எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை தான் கொடுத்துட்ருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, நீங்கள் எடுத்து கொடுத்த நம்பர்கள் வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அரை மனதோடு அங்கே வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம நம்பர் எடுத்து கொடுத்த நம்பர்களில் எத்தனையோ பேர் இன்னும் அந்த வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் இந்த எண்களை கூட அவங்களால மாற்ற முடியாமல் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய மாற்றங்கள் எப்படி அங்கே நடக்கும்? அப்போ இதையெல்லாம் நம்ம மாற்றி நம்ம சரியாக இந்த நம்பர்னால் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல் ஏற்படுத்தணும். அப்போ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது தான் நம்மளுக்குள்ள அந்த நம்பருக்கு வலிமையை தரும். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் நம்பர் எடுத்து கொடுத்து ஒரு வாரம் 10 நாள்லேயே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் அவங்க முதல்ல நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆழமாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த எண்களை நாம் எந்த அளவிற்கு மனதில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றோமோ அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதற்காக தான் நம்ம இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கும் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம்.
மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.